money, oh show me the money, bro, show me the money, oh show me the money, bro, show me the money, oh show me the money, show me the money. ஹாய் ஃப்ரெண்ட், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வித்தியாசமான படங்கள் வரிசையில் ஒரு மலையாள படத்தோட வந்திருக்கேன். ஜான் லூத்தர் அப்படிங்கிற படத்தோட வந்திருக்கேன். இந்த படத்தில் வந்து ஜெயசூர்யா அப்படிங்கிறவர் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காரு. கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து தமிழில் என்மனவாணில் அப்படிங்கிற படத்தில் வந்து நடிச்சிருப்பார். இந்த டெஃப் அண்ட் டெம்மோ வருவார்ல, அவர் தான் ஒரு மாதிரியாக சாம்பார் மாதிரி ஆள் இருந்தாலும் இந்த படத்தில் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற அளவுக்கு தான் பண்ணியிருக்காப்புல. அதெல்லாம் எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. இந்த படத்தோட ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு குறிப்பிட்ட போலீஸ் ஸ்டேஷனில் சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக இருக்கார். அவர்கிட்ட ஒரு கேஸ் 3 கேஸ் வருது. அதாவது என்னென்னா, மிஸ்ஸிங் கேஸ் வருது. 3 பேர் அதே சர்க்கிள் உள்ள அந்த போலீஸ் ஸ்டேஷன் சர்க்கிளில் காணாமல் போகிறாங்க. அவங்கள தேடி கண்டுபிடிக்க சொல்லி இவங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் வருது. ஆனால் அந்த முதல் 2 மிஸ்ஸிங் கேஸ்க்கு நடுவில் மட்டும் ஒரு ஒத்துமை இருக்குது. இவர் அதை எப்படி யார் காணா போனவங்களை கண்டுபிடிச்சாரா இல்லையா, உயிரோட மீட்டாரா இல்லையா அப்படிங்கிறதான் படத்தோட பேலன்ஸ்க்காக. இதை வந்து எந்த அளவு கிரீப்பிங்காக த்ரில்லிங்காக கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க யோசிச்சு இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. கடைசியாக ஒரு ட்விஸ்ட்டை மட்டுமே நம்பி இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இந்த கீதா எப்படி வந்தாங்க? வண்டியில் ஏதாவது வந்தாங்களா? இல்ல சார், நடந்துதான் வந்தாங்க. ஓகே, இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பஸ் மூணார்லேருந்து எர்ணாகுளம் போயிட்டு இருக்கு. மலைப்பாதைகளில் வளைஞ்சு போயிட்டு இருக்குது, நல்லா தெரியுது. நைட் நேரமாக இருக்குது. திடீர்னு பஸ்ஸில் ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா, மேலேருந்து ஒருத்தன் கீழே பஸ்ஸில் வந்து விழுந்து அடிப்பட்டு செத்து அப்படியே கிடக்கிறான். ரத்தம் அப்படியே பஸ்ஸு கண்ணாடியிலாம் வளைஞ்சு போடுது. இதை காமிக்கிறாங்க. என்னாச்சுன்னு தெரியல, கொஞ்சம் போய் பாரு. பண்ணா ஒரு ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் ஹீரோவுக்கு கையில் அடிபட்டு தையல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொருத்தருக்கும் கையில் அடிபட்டு. அவங்க 2 பேருமே போலீஸ் தான். ஒருத்தர் இன்ஸ்பெக்டர், இன்னொருத்தர் சப் இன்ஸ்பெக்டர். அவங்க 2 பேருக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படிங்கிறத அவங்க பேசிக்கிறத வச்சே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஏதோ ஒரு அரசியல் பிரமுகரோட ஆளுங்களை வந்து இவங்க கைது பண்ணிட்டாங்க. அப்போ நடந்த அந்த சண்டையில் வந்து இவங்களுக்கு கையில் அடிபட்டுருக்கு. அந்த எம்எல்ஏ வந்து இவங்களுக்கு ஃபோன் அடிச்சு அவங்கள ரிலீஸ் பண்ண சொல்லி விட்டு கேட்கல சார். எம்எல்ஏ தான். எடுக்காத, ரிலீஸ் பண்ண ரெக்கமெண்டேஷனாக இருக்கும். டார்ச்சர் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த சீன் போகிற போக்கில் நம்ம அழகாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கடையில் என்ன அப்படின்னா, அந்த ஹீரோவோட தங்கச்சிக்கு காலையில் எங்கேஜ் சர்ச்சில். பட் ஆனால் இன்னமும் அவர் வீட்டுக்கு போகலை. மணி 2:30 ஆயிடுச்சு, இன்னும் வீட்டுக்கு போகலை. இதை வந்து அவர் சொல்லிவிட்டு, இது மாதிரி எனக்கு என்கேஜ்மெண்ட் இருக்குது நாளைக்கு, மணி 2:30 ஆயிடுச்சு, நான் இப்போ போனால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் சொல்லிட்டு, எதாக இருந்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, ஃபோனுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. பரவாயில்ல, நாளைக்கு தங்கச்சியோட என்கேஜ்மெண்ட் இருக்கு. எப்படியும் ஸ்டேஷன்ல இருந்து நீங்க வர முடியாது. அவர் போயிட்டு இருக்கையிலேயே இந்த பஸ் ஆக்சிடென்ட் இவருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது மாதிரி 4வது டேர்னிங் பாயிண்ட்ல வந்து ஒரு ஆக்சிடென்ட், பைக்கில் வந்தவர் ஸ்பாட் டெட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இவர் இங்கே அவரோட தங்கச்சியோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்துருக்காரு. தங்கச்சியோட என்கேஜ்மெண்ட் முடிகிறதுக்குள்ளேயுமே வந்து பைக்கில் ஒரு இன்ஃபர்மேஷன் அவருக்கு வருது. பைக்கில் வந்தவங்க வந்து ஒருத்தர் இல்லை 2 பேர். ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு, இன்னொருத்தர் வந்து மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு இன்ஃபார்ம் வருது. உடனே அந்த என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து சாப்பாடு பண்ணுவாங்கல்ல, அந்த சாப்பாடுக்கெல்லாம் அவர் இருக்க மாட்டார், கிளம்பி போயிட்டே இருப்பார். ரிசப்ஷன் முடியற வரைக்கும் இருக்கலாமே. சொன்னா புரிஞ்சுக்கோ. இதை விட முக்கியமான வேலை என்ன? அங்கே போய் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிப்பார். விஷயங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. இன்வெஸ்டிகேஷன் ஒரு பரபரப்பாக இருக்காது. சும்மா அப்படியே ஏதோ மாதிரி இப்படியே போயிட்டுருக்கும். அதுக்கடையில் திடீர்னு ஒரு பையன் ஒருத்தன் காணாமல் போவான். ஸ்கூலில் படிக்கிற பையன் வந்து காணாமல் போவான். என்ன அப்படின்னா, அவங்க அம்மா அப்பா வந்து மிஸ்ஸிங் கேஸ் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. அந்த பையனோட போட்டோ கையில் இருக்குல்ல? இருக்கு சார். இருந்து 10 மணிக்குள்ள இந்த ரூட்ல போன பஸ் டீடைல்ஸ் எனக்கு வேணும். ரீசன் அப்படின்னா, அவங்க அந்த பையன் எப்போதுமே ஸ்கூல் பஸ்ஸில் தான் போவான். ஆனால் ஸ்கூல் பஸ்ஸு ஒரு வாரம் வந்து ஒர்க் ஷாப்பில் வேலை இருக்குன்னு சொல்கிறதுனால ப்ரைவேட் பஸ்ஸில் போயிட்டு இருந்தான். திடீர்னு அவன் காணா போயிட்டான் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. இதுக்கடையில் வந்து ஒரு 30-35 வயசு ஒரு பெண்மணி வந்து காணா போவாங்க. அவங்க கணவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவார். இது என்ன புருஷன் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா,
சர்ச்சுக்காக ஏதோ நிதி வந்து திரட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க கோயிலுக்கு போகிறதுக்காக. ஒரு 100 பேர்கிட்ட பிச்சை எடுத்து அதை போய் அந்த காசு கொண்டு போய் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி போயிட்டு இருந்தாங்க. அதை வாங்க போகையில தான் அவங்க காணாம போங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த அவரோட காணா போன பெண்ணோட புருஷன். சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன், ஏதாவது தட்சணை இருந்தா கொடுப்பீங்க. இருங்க வர. இந்த இதுலயே அப்படியே இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும். ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ஒரு லீடு ஒன்று கிடைக்கும். என்ன அப்படின்னா, அந்த பஸ்ல இருந்து கீழே அந்த பணம் வந்து விழுகுது இல்லை, அப்போ வந்து அந்த பஸ்ல இருக்கிறவங்கலாம் நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த பணத்தை வந்து மேலே ஏறி ஃபோட்டோ அப்படி வெளியில் இருந்துக்கிட்டு ஃபோட்டோலாம் எடுத்திருப்பாங்க. அந்த ஃபோட்டோவெல்லாம் கலெக்ட் பண்ணி பார்க்கையில இன்னொருத்தர் மிஸ்ஸிங் ஆனவர் எப்படியா இருந்தாலும் அந்த இடத்துல கடந்திருக்கவர் ஏதோ ஒரு வண்டி மூலியமாக தான் அவர் போயிருக்க முடியும் அப்படிங்கிறது மாதிரி அவங்க யூகிப்பாங்க. அந்த ஃபோட்டோவை வச்சு ஒரு மஹேந்திரா பிக்கப், பொலிரோ பிக்கப்பை வந்து கண்டுபிடிப்பாங்க. இந்த பிக்கப்பில் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. பட் அதோட நம்பர் வந்து அவங்களுக்கு வந்து கிளியராக தெரியாது. இன்னொரு சைடில் நம்பரே இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து கண்டுபிடிப்பாங்க. இதை பின்னாடி அப்படியே போயிட்டு இருப்பாங்க. பின்னாடி போகையில் அந்த ஒரு பெண் ஒருத்தவங்க காணா போவாங்கன்னு சொன்னால அவங்க வந்து கடைசியாக ஒரு வீட்டில் போய் அரிசி வாங்குவாங்க. அரிசி வாங்கையில் அங்கே ஒரு பையன் ஒருத்தன் இருப்பான். அந்த பையன்ட்டு அப்படியே விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஒரு பிக்கப் வந்து எதுவும் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு வந்து ஜெயசூர்யா கேட்பாரு. அதுக்கு வந்து அந்த வீட்டில் பிக்கப் இருக்குது அப்படின்னு அந்த பையன் சொல்லுவான். அப்போ அது மூலியமா அங்கே போயிட்டு இருக்கோம். இதுக்கு எனக்கு என்னமோ நம்பர் பிளேட் இல்லாத அந்த வண்டி இதுவாக இருக்கும்னு தோணுது. கையில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த எம்எல்ஏக்களோட ஆளுகள் வந்து இவரை வந்து அடிக்கிறதுக்கு வருவாங்க. அடிக்கிறதுக்கு சண்டையெல்லாம் நடக்கும். அந்த சண்டையில் வந்து டீப் லைட் எடுத்து காதில் அடிச்சிருவாங்க. அதனால இவருக்கு ஒரு சைடு காது சுத்தமாக கேட்காது, ஒரு சைடு காது 20% தான் கேட்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறைபாடு இவருக்கு வந்துடும். சின்னதா டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால உங்களோட இடது காது இனிமே கேட்காது. இந்த குறைய வச்சுக்கிட்டு அவர் இந்த இதை வந்து எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறத அந்த படத்தோட மீதி கதை. லாஸ்டா ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த ட்விஸ்ட் வந்து ரொம்ப நல்ல ட்விஸ்ட். நீங்க அந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்விஸ்ட் வந்து உங்களுக்கே புரியும். நான் இப்போ சொன்னேன் அப்படின்னா அது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால நான் வந்து அந்த ட்விஸ்ட்டை வந்து சொல்லலை. இதுல எனக்கு என்ன ஒரே ஒரு குறையா தெரிஞ்சு அப்படின்னா, நானும் 2-3 படத்தை வந்து பார்த்துட்டேங்க. இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா இல்லை கிரைம் த்ரில்லர் அப்படிங்கிற படம் வந்து கேரளா படத்தை பார்த்துட்டேன். அதில் வந்து மேக்சிமம் வந்து தமிழர்களை வந்து அந்த குற்றவாளியாக காமிக்கிறதுல வந்து இவங்க ஃபஸ்ட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு என்னமோ தோணுது. ஏன் அந்த மாதிரி காமிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த படத்துலையும் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வேலை செய்ய வந்த ஒருத்தர் தான் இந்த மாதிரி செய்யறான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. இன்ஸ்பெக்டர் ஃபெலிக்ஸ் பேசுறேன். உடனே எந்த ஊர் அவனுக்கு? தமிழ்நாடு சார். தமிழ்நாடுன்னு தெரியும், எங்கன்னு தெரியாது சார். அது வந்து எனக்கு ஒரு மாதிரியா நெருடலா இருந்துச்சு. இப்போ தமிழ் படத்துல எல்லாம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்காரங்களே தான் நம்ம வச்சுக்குவோம். ஆப்போசிட்ல ஒரு தமிழ்நாட்டுக்காரன் போலீஸா இருந்தானா இங்கேயும் தமிழ்நாட்டுக்காரன் தான் இருப்பான். இது வந்து ஒரு சைக்கோ கில்லர் திரைப்படம் தான். என்ன அப்படின்னா, ஒருத்தன் வந்து டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுவான், டாக்டருக்குலாம் படிச்சிருவான், ஹவுஸ் சர்ஜென்ட்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கல ஒரு பொண்ணுக்கு வந்து மாத்திரை ஏதோ ஒன்று இன்ஜெக்ஷன் பண்ணுவான், அந்த பொண்ணு வந்து இறந்து போயிடும். அதனால அவங்களோட டாக்டர் இதை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. அதனால இவன் என்ன பண்ணுவான், ஒரு பொண்ணுகளை கடத்தி அந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு என்னென்ன செய்வாங்களோ அதெல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு இருப்பான். இதுதான் அந்த படத்தோட ஸ்டோரி. இதில் 2-3 ட்விஸ்ட் இருக்கும். அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இதை செய்கிறது வந்து ஒரு தமிழ்நாட்டுக்காரன் அப்படிங்கிற மாதிரி கதையை கொண்டு போயிருப்பாங்க. தமிழ்நாட்டுக்காரங்களாம் நடித்த 2-3 பேருமே நல்லாவே நடிச்சிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த வில்லன் வந்து பயங்கர சூப்பராக நடிச்சிருப்பாரு. போகணும், அதனால தட்சணை ஏதாவது கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. சரின்னு உள்ள போய் கொஞ்சம் அரிசி கொண்டு வந்து கொடுத்தேன். இவர் வந்து சண்டை போடுற இடங்கள்ல எல்லாமே ஒரே மாதிரி தான் பிளாட்டாவே நடிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நம்ம மகேஷ் பாபு மாதிரி நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு எந்த விதமான ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் பிளாட்டாக இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகே, இந்த படம் வந்து நீங்கள் நல்லா இருக்கு, பார்க்கலாம். தமிழ் டப்பில் இருக்குது, ஆகா ஓடிடி பிளான்ல இருக்குது, அமேசான் பிரைம்லேயும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பிரகாஷ்ங்கிறவரோட மிஸ்ஸிங் கேஸ் சம்பந்தமா நாம ஒரு வண்டியை தேடிட்டு இருக்கோம். மஹேந்திரா பிக்கப் ட்ரக். சைடுல நம்பர். படம் வந்து கண்டிப்பா பார்க்கலாம். ஒர்த்தபிள் தான். அதுக்காக நல்லா இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். படம் வந்து 2 மணி நேரம் 10 நிமிஷம் ஓடுது. 1 மணி நேரம் 10 நிமிஷம் படம் ரொம்ப ஸ்லோவா தான் ஓடும். என்ன ஏது அப்படின்ட்டு இப்படியே அடுத்தடுத்து தான் போயிட்டு இருக்கும் மெதுவா. அதுக்கப்புறம் படம் சும்மா பிடிக்குது. அதுக்கப்புறம் நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.